ஸோ தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நெட்லிஃபை அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களுடைய வெப்சைட்ஸ் இல்லை உங்களுடைய சைட்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ணுறது, டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஸோ கூடவே பக்கத்தில் ஒரு பெல்லை கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெட்லிஃபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம், நம்மளுடைய வெப்சைட்ஸை பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு, டெப்ளாய் பண்ணி ஆன்லைனில் இது பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிட்டப்பை பற்றி பார்த்துருந்தோம். அது கிட்டப் பேஜஸில் நம்மளால் நம்ம வெப்சைட்ஸை ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸையோ ஸோ சம்திங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணி நம்மளால் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், பார்க்க வைக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இதில் எப்படி நம்மளுடைய வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதில் போயிட்டு கூகுளில் போயிட்டு நெட்லிஃபை அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நெட்லிஃபைன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு கேட்கும் சைன்இன், அது நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் 3 ஆப்ஷன் சம்திங் வரும். நீங்கள் அதில் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் கிட்டப் அக்கௌண்ட் வச்சு பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுடைய கிட்டப் ப்ராஜெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே டேரெக்டாக இது பண்ணி நம்ம அப்படியே நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், டெப்ளாய் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் என்னோடய கிட்டப் அக்கௌண்ட் இதில் இன்டர்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கிட்டப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த அப்ளிகேஷனுங்கிற டேப்பில் கொடுத்துருப்பாங்க. அது கீழே கனெக்டட் ஆகிக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பாருங்கள் நெட்லிஃபை. ஸோ இங்கே நெட்லிஃபை ஆத்தட் நெட்லிஃபை இருக்கா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்அப், அது சைன்அப் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கிட்டப் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் கிட்டப்லேருந்து உங்களுடைய கோட்ஸ், அந்த ரெபாசிட்டரிலேருந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே நெட்லிஃபைல கோடை இது பண்ணிக்க முடியும், உங்களுடைய சைட்ஸை டெப்ளாய் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, அது போக இன்னொன்று இருக்குது. அது நீங்கள் டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ அதுதான் எனக்கு இந்த இதில் பிடிச்சது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெட்லிஃபை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரியாக்ட் டெவலப்பர்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ரியாக்ட் ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி. ஓகேங்களா? ஸோ அப்போ நெட்லிஃபைல பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரியாக்டோட அப்ளிகேஷனும் ப்ராஜெக்ட்ஸையும் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய ஒரு சைட்ஸை இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா டெமோக்காக ஒரு HTML CSS மட்டும் வச்சு ஒரு சைட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது நான் தான் டிசைன் பண்ணேன். நீங்கள் அது மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட்லேருந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டில் இருந்து, அது கிட்டப்பில் என்கிட்ட ஒரு கோடு இருக்குது, அதை எப்படி நான் இதில் கொண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ பாருங்கள், ஆட் நியூ சைட்டு, இம்போர்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டு இங்கே கிட்டப்னு காமிக்கும். இது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகும் கிட்டப்புக்கு. ஸோ இதனால தான் நான் கிட்டப்பை கனெக்ட் பண்ணி அக்கௌண்ட் இது பண்ண சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ சைட் நேம் கொடுத்து மெயின் கொடுத்துட்டு நீங்கள் என்விரான்மெண்டல் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா டெப்ளாய். ஸோ இது கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இதாகிக்கும், கனெக்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இல்லை நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தனியாகவே ஒரு ஃபோல்டரில் ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒரு சைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் டெலிட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கடுத்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். இம்போர்ட் ஃப்ரம் கிட், அதாவது கிட்டப்லேருந்து இது பண்ணுறது, இல்லை டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இதுதான். ஓகேங்களா?
கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக இது பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ டெமோ வெப்சைட்டுன்னு. இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஎஸ்எஸ்ஸு அண்டு ஒரு index.html வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதான் என்னோடய மெயின் பேஜ். ஸோ இதை வந்து நான் இப்போ இதில் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். அதை டெப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா Netlify ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரௌஸ் கொடுங்க. ஸோ இப்போ அது எங்கே இருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்ருங்க. இங்கே அப்லோடு வரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான இருந்தனால இது டக்குன்னு இதாகிடுச்சு. இது நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்லோட் ஆகிறதுக்கு. நீங்கள் வெயிட் பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? கெட் ஸ்டார்டட். ஸோ கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பேஜ் லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் அது கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம்னா இந்த மேலே இருக்குல்ல நம்மளுடைய வெப்சைட்டோட நேம் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இதில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. செட்டப் கஸ்டம் டொமைன் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது ஃப்ரீ தான். இப்போ நான் சைட் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள் சேஞ்ச் சைட் நேம் இருக்கா, இதில் இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. ஸோ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் இருக்கும் பாருங்கள். ஸோ நம்மளுடைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் ஹோஸ்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணி அவங்களுக்கு லிங்காக ஷேர் பண்ணலாம் மற்றவங்களுக்கு. இங்கே வந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து டெப்ளாய் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஹோம் பேஜ். ஸோ சும்மா டெமோக்காக பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து Netlifyல வந்து உங்களுடைய வெப்சைட்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது. இப்போ இதை நீங்கள் டெலீட் பண்ணோம் அப்படின்னா டேஞ்சர் ஜோன் இதை கொடுத்துட்டு டெலீட் திஸ் சைட். இப்போ அதே நம்ம போகணும். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ண சைட்ஸை வந்து நீங்களே எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக விரைவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.